ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் சரன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தகடூருங்கிற ஒரு நாட்டை ஆண்டு வந்த ஒரு மன்னர். அவர் தன் குடிமக்களை ரொம்ப மிகுந்த பற்றோட கவனித்தார். மக்களும் இந்த மன்னரை தன்னுயிர் போல் நம்மளை மதிக்கிறாருன்னு சொல்லி இவரை ரொம்ப கொண்டாடினாங்க. இவர் காட்டுக்கு தன் படை வீரர்களோட சமையல்காரர் எல்லாரோடையும் போய் வேட்டையாடுறாரு, விலங்குகளை ரெஸ்ட் எடுக்காரு. அப்போ சமையல்காரர் இவருக்கு தேவையான உணவுகளை சமைச்சு பரிமாறாரு, சாப்பிட்றாரு. மறுநாளும் படை வீரர்களோட போய் வேட்டையாடுறாரு. மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க கூடாரத்துக்கே வந்துடுறாரு. அப்படி ஒரு 3 நாட்கள் ஓடிடுது. கூடாரத்தில் இருந்து இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறாரு. அப்போ மறுநாள் சமையல் பண்ணுறதுக்கு சமையல்காரர் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது தான் பார்க்குறாரு, உப்பு காலியாகி விட்டது. அவருக்கு தேவையான அளவு உப்பு கிடைக்கல. உடனே அரசர்கிட்ட போய், பிரபுவே என்னை மன்னிக்கவும், உப்பு என்னிடம் போதுமான அளவு இல்லை, நான் இன்னைக்கு சமையல் பண்ணதுக்கு எனக்கு உப்பு வேணுங்கிறாரு. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, பக்கத்தில் கொரட்டூர்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போய் உப்பு வாங்கு, ஆனால் அந்த உப்புக்குரிய காசை கொடுத்துட்டு உப்பு வாங்கு, அப்படி நீ கொடுக்காம வாங்கினா அந்த கிராமமே பாழாகிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமையல்காரருக்கு அச்சமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. ஒரு கைப்பிடி உப்பு வாங்கினா, காசு கொடுக்காம வாங்கினா அந்த ஊர் பாழாகிருமா அப்படின்ட்டு அந்த சந்தேகத்தை அரசரிடமே கேட்குறாரு. அப்போ அரசர் சொல்கிறாரு, கேளுப்பா, நன்றாக கேளு. நம்ம கிராமத்தில் மக்கள் அவங்க சுயமாக கடின உழைப்பால் விவசாயம் பண்ணுறாங்க. நெற்பயிர்கள், தானிய வகைகள், காய்கறிகள், கனி வகைகள் எல்லாமே அவங்க விளைய வச்சு அறுவடை செஞ்சு அதை சந்தைன்னு ஒன்று ஏற்படுத்தி அந்த சந்தையில் வச்சு விற்கிறாங்க. அதில் கிடைக்கிற சொற்ப வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துகிறாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படைத்தளபதிகள், அமைச்சர்கள், தளபதிகள்லாம் என்ன செய்வீங்க? அரசர் கேட்டார். உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பயிர் வகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்போ அவங்கள்ட்ட மிச்சம் என்ன இருக்கும்? அவங்க வாழ்வாதாரத்துக்கு எந்த பொருள்களும் இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? வேறு ஊருக்கு தான் போவாங்க. அப்போ அந்த கிராமம் தன்னாலே பாழாகிரும். இதை சொன்னேன், அரசன் எவ்வளியோ குடிமக்கள் அவ்வளியேன்னு. அதனால் நீங்கள் சுயமாக எதனாலும் வாங்கும்போது காசு கொடுத்து வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல் சரண்.